Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/6/2025 திங்கட்கிழமை, மகம் நட்சத்திரம். தர்மம் செய்வது இது எல்லோருக்கும் அமையாது. நேட்டிவிசம், பிறவி குணம் என்று சொல்லப்பட்டதில் இந்த கொடை, கவிதை, இசை, வீரம் இவையெல்லாம் பிறப்பிலேயே வந்தால்தான். அதில் ஒன்று கொடை, இந்த தர்மம். இது எல்லோருக்கும் வராது. ஒரு சில அமைப்புகள் இருக்கின்றன, கிரக அமைப்புகள். அப்படி இருந்தால் அந்த தர்மம் இவர்களை விடாது. தர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. அதுதானே விதி. சரி, அப்படிப்பட்ட அமைப்பு என்ன அமைப்பு, எப்படி இருக்கும் பார்ப்போம். 10க்கு உடையவன். சற்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 10க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ, இப்பொழுது 10க்கு உடையவன் ரேவதி நட்சத்திரம் என்று வையுங்கள். அப்படி என்றால் புதன் அந்த நட்சத்திரத்துக்கு உடையவன். 10க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி 10ஆம் இடத்திற்கும் லக்கணத்துக்கும் மறையாமல் இருக்க வேண்டும். முதல் விதி. அடுத்த விதி, அந்த இடம் கேந்திர திரிகோணமாக இருக்க வேண்டும். 2ஆம் விதி. 3ஆம் விதி, அந்த இடம் சுவர் வீடாக இருக்க வேண்டும். 4ஆம் விதி, பாவிகள் பார்க்கக்கூடாது. 5ஆம் விதி, கண்டிப்பாக சுவர் பார்க்க வேண்டும். குரு பார்ப்பின் உத்தமம். இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவன் கலிகால கர்ணனாகத்தான் இருப்பான். மனமுவந்து கொடுப்பான். அவர்களில் 100க்கு 90 பேருக்கு மேல் செல்வம் தேயாது, குறையாது. இறைவனின் வேலை அது. 10க்கு உடையவன் கர்மஸ்தானாதிபதி. நாம் என்ன வேலையை செய்ய இருக்கின்றோமோ அதை சொல்லுகின்ற ஒரு இடம். அந்த வீட்டுக்கு உடையவன் ஒருவன் இருப்பான், ஒரு கிரகம். கிரகத்தை விட, ஏனென்றால் கிரகம் 30% தான் வேலை செய்யும். அவன் ஏறிய நட்சத்திரம் அதிமுக்கியம். 10க்குடையவன் யாருடைய நட்சத்திரம் ஏறினானோ அவன் 10ஆம் இடத்திற்கும் லக்கணத்திற்கும் மறையக்கூடாது. 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. அடுத்து, அந்த இடம் கேந்திர திரிகோணமாக இருக்க வேண்டும். இது அவசியம். அப்போதுதான் அந்த செயலை செய்வதற்கு விருப்பம் ஏற்படும். விரும்ப வேண்டுமே. அது சுவர் வீடாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் மாற்றமே வரக்கூடாது. இடையில் சில எண்ணங்கள் தோன்றி அதை கெடுக்கக்கூடாது. சுவர் வீடாக இருக்க வேண்டும். பாவர்கள் பார்க்கக்கூடாது. தடை வராது. பாவர்கள் பார்த்தால் தடை வரும். சுவர்கள், குறிப்பாக குரு பார்க்கின், அவன் கலிகால கர்ணன். அன்பர்களே, இதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரத்து அதிபதி முக்கியம். அந்த பாவத்திற்கும் லக்கணத்திற்கும் அது எத்தனையாவது இடம் என்பதும் முக்கியம். கேந்திர திரிகோணமா அல்லது மறைவு ஸ்தானமா, அது முக்கியம். பாவர்கள் பார்க்கக்கூடாது, முக்கியம்.
சுவர்கள் பார்க்கப்பட வேண்டும், அது முக்கியம். இப்படி இருந்தால் அவன் கலிகால கர்ணன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த செயலை செய்தாலும், எந்த பேச்சு பேசினாலும், எந்த உறவிடமும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் ஒரு கெட்ட பெயர் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை தவிர்த்திட இதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள், அருமையான நாள். உங்களது பல நாள் கனவு இன்று மெய்ப்படும். எதை பெற்றால், எதை அடைந்தால் நமக்கு நல்லது என்று நினைத்தீர்களோ அதை பெறுவீர்கள், அடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நடப்பதை நீங்களே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். எதிர்பார்த்தது கொஞ்சம், கிடைப்பது அதிகம். ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் முயற்சியும் இருக்கும். கடகராசி அன்பர்களே, 2 விஷயங்களில் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று பேச்சு, மற்றொன்று பண விஷயம். இந்த 2 விஷயங்களிலும் கூடுதல் கவனம் இன்று தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, போட்டிக்கு ஆளின்றி தலைவனாக ஒருவன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த யோகத்தை என்னென்று சொல்வது? இன்றைய தினம் உங்களுக்கு வாய்க்கும் அந்த யோகத்துக்கு நிகரானது என்று சொல்ல வேண்டும். கன்னி ராசி அன்பர்களே, நமக்கு மிக அருகில் இருக்கும் பொருள் தெரியும். ஆனால் நம் மூக்கு, நம் கண்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல் இன்றைய லாபத்தை கருதாமல், இன்றைய செயல்களை பற்றி அக்கறையே இல்லை, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து சில வெற்றிகரமான செயல்களை இன்று நீங்கள் செய்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள், நல்ல லாபம் உண்டு. மற்றும் எந்த பெரியவரின் தயவு இருந்தால் நமக்கு நல்லது என்று பல நாட்களாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பெரியவரின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரும் வேண்டிய பல நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பதில்கள், பலன்கள் இன்று கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ஏற்பட்ட ஒரு சிறு மனக்கசப்பால் இத்தனை நாட்கள் நீங்கள் உங்களிடம் வைத்திருந்த ஒரு கொள்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. முதலில் அந்த மாற்றம் தேவையா என்று மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்யுங்கள்.
மகர ராசி அன்பர்களே, நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்று இன்று உங்களுக்கு நடக்கும். அப்படி நடப்பது உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும். அப்படி என்றால் நல்ல விஷயம் ஒன்று நடக்க இருக்கிறது. அது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, நினைத்து நினைத்து மகிழும்படி, அடுத்தவர்களிடம் சொல்லி சொல்லி மகிழும்படி ஒரு விஷயம் இனிதே இன்று உங்களுக்கு நடக்கும். மீனராசி அன்பர்களே, நல்ல நாள், வெற்றி உண்டு. சோதனைகளை சாதனைகளாக மாற்ற நீங்கள் எடுக்கும் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.